शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ಪ್ರಶ್ನೋತ್ತರ ರತ್ನಮಾಲಿಕಾ ಪ್ರಕರಣ ಆರಂಭಿಸಿರ್ತವೆ. லௌகிகமாகவும் வேதாந்த சாஸ்திர ரீதியாகவும் நமக்கு அப்பப்ப நிறைய சந்தேகங்கள் வருது. சாஸ்திரம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சில சந்தேகங்கள், சாதாரணமாகவும் சில சந்தேகங்கள். அவைகளுக்கெல்லாம் பதில் தெரியணும். பதில் சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஆனா அதை தேடுறது ரொம்ப கஷ்டம். எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அதுக்காக என்ன பண்ணிருக்க, அவையெல்லாம் கோர்வையாக ஒண்ணுக்கு சம்பந்தப்பட்டதாக சேர்த்து நமக்கு வரக்கூடியதான சந்தேகங்கள்லாம் ஒரு ஆர்டர்ல சேர்த்து நமக்கு கொடுத்துருக்க. அதான் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா. பிரஷ்னோத்தரங்கள் கேள்வி பதில். சாதாரணமாக ஒரு சப்ஜெக்ட வாசிக்கிறத விட அதுல கேள்வி பதிலாக இருந்ததையானால் மனுஷனுடைய மனத்தை கவர்வது, சீக்கிரமாக புரிஞ்சா போல ஒரு எண்ணம். அதற்காக கேள்வி பதிலாக கொடுத்தார். அந்த கேள்வி பதில் எப்படின்னு, இது சுலபமான கேள்வி சார், இது சில்லி கொடுத்து சார் இப்படிங்கிற அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. நிஜமாகவே அந்த கேள்வியானதோ பதிலானதோ உங்களுடைய மனசை மறுபடியும் யோசனை பண்ணும்படி வைக்கலாம். அப்படிப்பட்டதான கேள்விகள். அவை அந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு சமாதானம் சொல்லியிருக்க. அதுல கிமுபாதேயம் எது மனுஷன் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ஆரம்பிச்சு குருவச்சனம், குருவச்சனத்தை அவசியம் எடுத்துக்கணும். ஏன் குருவச்சனத்தை அவசியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத போன வாரமே பார்த்தோம். நமக்கு இப்ப நடக்கிறதுதான் தெரியும். குருவானவர் சாஸ்திரத்தை ஆமூலாக்கிரமாக பரிசீலனம் பண்ணி அதோட மட்டுமல்ல மனுஷியாளுடைய வாழ்க்கையில வரக்கூடியதான இன்ப துன்பங்களை நல்லா யோஜனை பண்ணி அனுபவபூர்வகமாக நமக்கு சொல்றதுனால நிச்சயமாக நமக்கு நல்லது கொடுக்குங்கிற அபிப்பிராயத்துல உபாதேயம் நாம் எது கொள்ள வேண்டியது குருவச்சனம். எதை தள்ளணும் அப்படிங்கிற ஒரு கைதுக்கு எந்த காரியம் வேதம் பண்ண வேண்டாம் சொல்லிருக்கோ அதை தள்ளணும். அக்காரியம் எது பண்ணப்படாது, எது நிஷித்தமா இருக்கோ வேதத்துல அது பண்ணப்படாது. ஓ குரு, அது போல குருன்னா என்ன, இதை பத்தி விசாரமாக சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அதிகத தத்துவ சிஷ்ய ஹிதாய உத்யத சததம். அதிகத தத்துவ தத்துவத்தை அறிந்தவர், சிஷ்ய ஹிதாய உத்யத சததம் சிஷ்யனுக்கு நன்மை ஏற்படணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே எப்பொழுதும் உள்ளவர். எப்பொழுதும் அவருடைய முயற்சி எல்லாம் எப்படி இருக்கு, சிஷ்யனுக்கு எது ஹிதமோ எது நல்லதோ அதுவே வழி கொண்டிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்க. இதான் ரெண்டு விசேஷணங்கள். ஒண்ணு அதிகத தத்துவ தத்துவத்தை அறிந்தவர், இன்னொருத்தர் என்ன, இன்னொரு விசேஷனம் என்ன, சிஷ்யஹிதாய உத்யத சததம் சிஷ்யனுக்கு நல்லதாவே இருக்கணும், அது நல்லதை பண்றதுக்காக எப்பொழுதும் முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு இன்னைக்கு பார்க்க வேண்டியதான கேள்விகள். ஒரு ஞானியா இருக்கிறவன், படித்தவனா இருக்கிறவன் சீக்கிரமாக இது எடுக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ முக்கியமான காரியங்கள் இருக்கிறதாக காணப்படுறோம். சின்ன வயசுல இருக்கிற காலத்துல படிக்கணும்னு சொல்ற, எவ்வளத்தோ விஷயங்களை அனுபவிக்கணும்னு சொல்ற, வார்த்தக்கியம் வறுமையானால் தியானம் பண்ணணும்னு சொல்ற, யோகத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணணும், இதுதான் சரியான வழின்னு சொல்ற. எப்படி சின்ன குழந்தையா இருக்கிறப்ப வித்யாபியாசம் நிறைய படிக்கணும். முதல் 20-25 வயசு வரைக்கும் நிறைய படிக்கணும். அதற்கு பிறகு வாழ்க்கையில என்ன இருக்கோ அவைகள்லாம் பார்க்கணும்.
விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை வச்சுட்டு அவளெல்லாம் நல்ல வாழ்க்கை நல்ல வழியில கொண்டு வந்து இப்படி எல்லாம் தர்மங்கள்லாம் சொல்லி கொடுத்து தானும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி இப்படி இவைகள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா வானப்பிரஸ்தாசிரமம் தியானம் பண்ண தொடங்கணும். அதற்கு பிறகு சன்னியாசாசிரமத்துல எத்தனையும் விட்டு விட்டு சர்வதா சர்வகாலமும் பகவானிடத்திலேயே மனசை செலுத்தி வேதாந்த ஞானத்தினால மோட்சத்தை அடையணும்னு முன்னோர்கள் சொன்னதாக வழி இருக்கு. இத்தனை விவகாரங்கள் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் விடாம டக்குனு எது எடுக்கணும், ஏன்னா அதை டிலே பண்ணக்கூடாது. ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம், அதான் ஸ்வரிதம். இதுல மட்டும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டதான ஏதாவது ஒரு காரியம் இருக்கோ மனுஷனுக்கு அவசியம் பண்ண வேண்டியதான காரியம் இருக்கோ அதுதான் என்னது அப்படின்னு கேட்கிற. இது சாதாரண எல்லாரும் கேட்க வேண்டியதான உத்தியோகத்துக்கு போறதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் என்ன கேட்கிற வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மீ. இது இப்ப புதுசா ப்ரோ ஆக்டிவா சொன்ன பேச்சு கேளுங்கிறது விட்டான். நீயே வேலையை தேடி போகிற ப்ரோ ஆக்டிவா இரு. ஒன்னும் புரியல. சாஸ்திரம் என்ன தெரியுதோ அதுக்கு விருத்தமா இன்னொருத்தருடைய காரியத்தையும் நீ பண்ணுங்கிறான். பண்ணிட்டு இருக்கு. இப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட் திங்கிங்கே வேலையா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம பேசல. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுங்கிறத பார்ப்போம். இவர் என்ன சொல்ற, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில அவன் புத்தி தெரிந்து கொண்டதுமே வந்து அவனுக்கு ஜெனரல் நாலேஜ் வந்தது இமிடியேட்டா அவன் எதை எடுத்துக்கணும். ஒரு அடி முன்னால வச்சாலும் பரவாயில்லைங்கிற அபிப்பிராயத்துல எதை பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இது சாதாரணமாக வரக்கூடியதான கேள்விகளை என்ன சார் பண்ணணும் இந்த வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா, சாப்பிடணும் சொல்லணுமா, தூங்கணும் சொல்லணுமா, கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லணுமா, சொல்லாமையே நடக்கல. ஆஹார நித்ரா பயமை துனானி சாமானியமே தற்பது நராணாம். மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் விலங்குகளுடைய வாழ்க்கைக்கும் இவைகள் சாமானியமா இருக்கு. பசிச்சா சாப்பிடுறது, தூக்கம் வந்தா தூங்குறது, மற்ற காரியங்கள் பண்றது, குழந்தைகளை வச்சுக்கிறது, அவளை முன்னுக்கு கொண்டு வர்றது, இவைகள்லாம் ஜெனரலா நடக்கக்கூடியதான காரியங்கள். ஆனா இந்த மனிதனா இருக்கிறவன், புத்திசாலியா இருக்கிறவன், படித்தவன், அவன் பண்ண வேண்டியதுன்னு எதை நான் அவசியம் எடுத்துக்கொள்ளணும், என் சீக்கிரமாக கையாளணும் எனக்கூடியதான சந்தேகம் வரும் பொழுது அந்த கேள்விக்கு சொல்ற ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம். வித்வான்கள்னா படித்தவர்கள். இந்த படிப்புங்கிறது இன்னதுன்னு டிசைன் பண்ணல, ஏதோ ஒரு படிப்பு. எதை நீ படிப்புன்னு நினைச்சிருக்கியோ அது படிப்பு. ஏன்னா படிப்புங்கிறது வந்து நம்ம நாட்டுல இதைத்தான் படிக்கணும்னு சொல்லல. இப்பதான் எல்லாருமே கம்ப்யூட்டர்னால ஓடுறாங்க சார். ஏன்னா அதுலதான் காசு வரும். கொஞ்ச நாள் பிகாம் முன்னால ஓடினான். பிகாம்ல சேர்த்து கிடைச்சா பெரிய ஆளா ஆயிடலாம். அதுக்கு முன்னால மேத்தமெட்டிக்ஸ் சொன்னோம். அப்படியே போயிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் மைண்ட்ல இருக்கு. இப்ப யாருக்கான பயோ டெக்னாலஜி அப்படிங்கிறோம். அது என்னன்னு சொல்றது அவளுக்கே தெரியும். எலக்ட்ரானிக்ஸ், அது பத்தி எலக்ட்ரானிக்ஸ் என்னதுன்னு கேட்டேன் ஒருத்தர். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்ன வித்தியாசம்னு, அதாவது இதுங்கிறான். கரெக்டா டிஃபைன் பண்ண தெரியல. இன்னொரு விவகாரம் இருக்கு, இதுலயும் அது இருக்குங்கிறான், அதுலயும் இது இருக்குங்கிறான். எலக்ட்ரிக்கல்லையும் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்லயும் எலக்ட்ரிக்கல் இருக்கு. என்னப்பா அது வித்தியாசம்? இது சாஸ்திரமா என்ன லட்சணம் சொல்றதுக்கு இருக்கிறான். இப்போ சரியா தெரியல. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். அப்படிங்களா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அவன் படிக்கிறவனுக்கே தெரியல, சொல்லிக் கொடுக்கிறவனுக்கே என்ன வித்தியாசம்னு தெரியல. ஆனாலும் நடந்துட்டு இருக்க, பரீட்சை பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கேன், விவகாரம் நடந்துட்டு இருக்கு. படிப்பு அப்படி போச்சு. நாம என்ன சொன்னோம், படிப்புன்னா படிப்பானது 2 விதமா இருக்கு, அபராவித்யா பராவித்யான்னு. வேதங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு பத்தியா இது அபராவித்யா. வேதோ எதிர்வேத சாம வேதோ அகர் வாங்கிதா சிக்ஷா கல்போ வியாக்கரணம் ஜோதிடம் இதெல்லாம் அபராவித்யா. அத பராவித்யன்னு என்னது, எயா கதக்கரமதிகம்யதே, எதனால பகவானை தாங்கள் அறிந்து கொள்வீர்களோ அதற்குத்தான் பராவித்யான்னு. இந்த பராவித்யா அபராவித்யான்னு 2 விதமா இருக்கு. நீங்க எந்த வித்தியாவும் எடுத்துக்கலாம். இந்த அபராவித்யில வெறும் வேதங்கள் சாஸ்திரங்கள் சொன்னேன்னு அதுக்குள்ள கலைகள் கூட இருக்கு. கலைகள்னா ஆர்ட், டிராயிங் போடுறது, சமைக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இவைகள்லாம் இருக்கு. சங்கீதம். ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனசை சாந்திப்படுத்துறதுக்கு இவைகள் கூட வேண்டி இருக்கு.
இந்த ஆர்ட்ஸ் என்ன பண்றது, மனுஷனுடைய மனசு இருக்கிறதுல அதை மென்மையாக்க சாதாரணமா நினைக்கப்படாது. கலைகள்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை. அதே போல சாஸ்திரங்கள் மனுஷனுடைய மனசை கச்சிதமா கூறா பண்றது. அது என்ன பண்றது, மனுஷனுடைய மனசை ஷார்பன் பண்றது சாஸ்திரங்கள், மனுஷனுடைய மனசை ஸ்மூத்தா பண்றது கலைகள். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதனால அந்த கலைகள் என்ன பண்றது, மனுஷனுடைய மனசு ஸ்மூத்தா பண்றது, அவனுக்கு கோபம் வராம சாந்தியோட இருக்கக்கூடியதான் விவகாரம். இந்த சாஸ்திரம் என்ன பண்றது, மனுஷனுடைய மனசை எதை சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சிட்டு அது வேகமா நடத்த கொள்ளக்கூடியதான ஒரு சொரூபத்தை கொடுக்கும். இதான் கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் பிரயோஜனத்துல வித்தியாசம். சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். ஒருத்தர் நான் பிஏ செஞ்சிருக்கேன், ஆர்ட்ஸ் என்னதுன்னு அதான் ஆர்ட்ஸ்ங்கிறான். தெரியல இன்னைக்கு விவகாரம். ஆர்ட்ஸ் தான் என்னது, சயின்ஸ் தான் என்னது. எங்க காஸ் அண்ட் எஃபெக்ட் பிரின்சிபல் அப்ளை ஆறதோ அதுக்கு சயின்ஸ் பேர். இத பண்ணினா இது வரும் அப்படின்னு நிச்சயம் இருந்தால் அதுக்கு சயின்ஸ் பேர். 2 2 4 தான் ஆகுமே தவிர 2 3 5 சொல்றது 2 3 8 சொல்லவே கூடாது. எப்பவும் அப்படித்தான். சர்வதேச சர்வகால சர்வத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறது சயின்ஸ். ஆர்ட் அப்படி இல்லை. நீங்க தக்கனை ராஜவார்த்தல் பாடினா ரொம்ப நன்னா இருக்குங்கிற, நான் பாடினா நன்னா இல்லை. ஒரே ஸ்வரம் தான், ஒரே தான் பாடணும். வேற எங்கேயாவது கரகர போயிட்டு தோடியில பாடுவேடா, அது அந்த ராகத்தில் தானே பாடணும், அப்படித்தானே பாடணும். 2 பேரும் ஒரு கிட்ட தான் வாசிச்சோம். உமக்கு என்னமோ ஒரு அதிர்ஷ்டம். நீ பாடினா எல்லாரும் கை காட்டுறான், நான் பாடினா இந்த மாதிரி எப்ப அதிர்ஷ்டவாங்க நினைக்கிறேன். என்ன வித்தியாசம் இருக்கு. இதுதான் ஆர்ட். சயின்ஸ்ல அப்படி இல்லை. யாரு பாடினாலும் என்ன பண்ணினாலும் ஒரு மாதிரி இருந்ததுன்னா சயின்ஸ். இப்படி வித்தியாசங்கள் சாதாரணமா சொல்றோம். அபராவித்யான்னு இருக்கு. இதுல இந்த கலைகள்லாம் உண்டு. எத்தனை கேட்டாலும் ஒரு மனுஷன் அவசியம் பண்ண வேண்டியது இவைகள்லாம் அடையுங்கோ, பணத்தை சம்பாதிங்கோ, நிறைய விஷயங்கள் அனுபவிங்கோ. ஆனா வஸ்துதாக ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய பிறவிக்கே ஒரே ஒரு வேலைதான் கொடுத்துருக்க பகவான். ஆத்மாவாரே கர்த்தவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா. ஏன் பிறந்தாய்கிற இதுதான் வருது. எதுக்காக? உங்களை தாங்கள் அறிவதற்காக. நாம் நம்ம அறியல, நமக்கு வேண்டிய பொருள்களை அறிந்துட்டே இருக்கோம். எதை பண்ணினா எனக்கு சுகம் வரும், எனக்கு பண்ணினா எனக்கு சுகம்ங்கிற வருங்கிற எண்ணத்துலதான் ஓடிட்டு இருக்கா மனுஷன். காசு இருந்தா சுகம்ங்கிறான், மற்ற பதார்த்தங்கள் இருந்தா சுகம்ங்கிறான், வீடு கட்டினா சுகம்ங்கிறான், டிவி வாங்கினா சுகம்ங்கிறான், பிரிட்ஜ் வாங்கினா சுகம்ங்கிறான், சோபா வாங்கினா சுகம்ங்கிறான், காஸ்ட்லி செல்போன் வச்சுட்டா சுகம்ங்கிறான். இது பின்னாலேயே ஓடுறான். இவன் பண்ணக்கூடியதான செயல்கள்ல நல்லா கவனிச்சுட்டு பாருங்க. அவனவன் எனக்கு எப்படி சுகம் வரும்னா பார்த்துட்டு இருக்கான். எல்லா சயின்ஸும் அதுக்கு பின்னாலதான் ஓடுறது. ஒரு நாடு இருக்குன்னா இந்த நாடுல என்னென்ன பண்ணினா நல்லதா இருக்கும், ஜனங்கள் என்ன போற்றுவார்கள், இதே என்னதான் எகானமியை கொண்டு வரணும், அது பண்ணணும், இது பண்ண. அப்புறம் என்னென்ன அங்க மேல இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், எதை பண்ணினா எனக்கு நல்ல பேர் வருங்கிற எண்ணத்துலதான் பாக்குறான். ஆனா விவகாரம் இத்தனை பேர் இல்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சயின்ஸுடைய வேலை. சயின்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறது, எனக்கு எதனால் சுகம் வரும், நான் எப்படி உயருவேன், இவ்வளவுதான் சொல்றது. ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இதுல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், இந்த நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடும். அதை பத்தி கவனிக்கவே இல்லை. சோபா வாங்கினா சுகம், அது பாட்டு கிடக்கிறது. நீங்க உத்தியோகத்துக்கு ஓடிட்டு இருக்கு, ரிட்டையர் ஆகணும், சோபால உட்கார முடியல, என்னடான்னு சரியா இல்லை. டிவி எதனா கவர அளவுக்கு டிவி வேணும், அதெல்லாம் சுகம்னு நினைச்சு. எனக்கு என்ன வேணுமோ அதனால ஒரு சுகத்துல நானேன்னு இருக்கே தவிர, நிஜமாக நான் எப்படி இருக்கேன், என்னுடைய நிலை என்ன, அது கவனிக்கிறதா? இந்த எனக்கு என்ன வேணும் என்று யார் கவனிக்கிறானோ அவனுக்கு சமாதானம் சொல்றது சயின்ஸ். நான் யார் என்கிறதுக்கு சமாதானத்தை சொல்லக்கூடியது பிலாசபி. கடைசியில் என்ன வித்தியாசம், எப்படி சப்ஜெக்ட் மாறுறதுன்னு பாருங்க. கடைசியில் நீங்க என்ன பண்ணணும், எதற்காக நீங்க பிறந்திருக்க, இந்த ஜென்மாவில தாங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ, அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா பகவான் சொல்ற, ஐயா நீ உன்னை தெரிந்து கொள்ளப்பா,
ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்தியாசித்தவ்ய. இது ஒண்ணுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கு. இந்த பிறவியில 100 வருஷம் டைம் கொடுத்து தாங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அறிவியே நம்ம எதை அறிஞ்சிட்டு இருக்கோம்? வெளி உலகத்தை அறிஞ்சிட்டு இருக்கோம். அது என்ன இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கல ஒழிய நான் யாருன்னு பார்த்துட்டு இருக்கல. நீர் இல்லாத போனா உலகம் இருக்கா? இவ்வளவு பெரிய உலகம் இருக்கட்டும். ஆனா கடைசியில என்ன, நீர் தூக்கி போயிட்ட. உலகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆந்திராவில ராத்திரி வேலையில கல்யாணம், ராத்திரி 11 மணிக்கு 2 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க சார். கொஞ்சம் ஏமாந்தா அந்த கல்யாண பையன் கூட அப்படி தூங்குறான். 11 மணி 12 மணி வரைக்கும் நல்லா முடிச்சுட்டு இருக்கலாம். இந்த 2 மணிக்கு மேல பாருங்க, தானா இருக்கிறது என்ன சோனியா வரணும். அப்பதான் ஊர் தவிர்த்திருக்கான் அந்த ஊர்ல. அதே ஒரு வழக்கம். ஏன்னா அப்ப ராவுகாலம் வராதோங்க, ஊர் தவிர்க்கிறது ராவுகாலம் வராதோங்க. அப்ப விவகாரம் என்ன, நான் தூங்கி போயிட்டேன்னு இவ்வளவு பெரிய உலகம் எவ்வளவு வசதியா இருந்தாலும் வசதி இல்லாத போனாலும் அதனால எனக்கு லாபம் இல்லை. இத நான் யாருன்னு அறிந்து கொள்ள வேண்டியதான் எல்லா சாஸ்திரங்களுடைய பரமதாஸ்தியம். அதை அறிந்து கொள்வதற்கு சாதனம் என்ன? சாஸ்திரங்கள் சொல்றது முதல் சாதனம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறோம். அப்படின்னு அங்க பூஜைனா ஆத்ம ஜானம் அர்த்தம். ஆத்ம ஜானம் வருவதற்காக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாருங்களோ. தினந்தோறும் எல்லோரும் படிக்கலாம். புருஷாலும் படிக்கலாம், ஸ்திரீகளும் படிக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் புருஷ தெய்வம் என்ன புருஷன் தான் படிக்கணும், நாங்க படிக்க கூடாது. இந்த கதையில வேண்டாம். தேவதைகளுக்கு ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் கிடையாது. அப்ப என்ன விவகாரம்? முதல்ல அங்கே வாசிங்களோ. அதுல இருந்து ஆரம்பிச்சு ஆத்ம தத்துவத்தை அறிவதற்காக முயற்சி பண்ணணும். இந்த ஆத்ம தத்துவம் அறியலைன்னா என்ன கஷ்டம், அறிந்ததுனால என்ன லாபம்? ஆத்ம தத்துவத்தை அறியாத்தினால்தான் உங்களுக்கு வந்ததான துன்பங்கள் எல்லாம். நீங்க பிறந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் எத்தனை துன்பங்கள் எத்தனை பயங்கள் வருதோ அத்தனைக்கும் மூல காரணம் இந்த ஆத்ம தத்துவத்தை அறியாதான அறியாமை. இது அறியாமைதான் எல்லாத்துக்கும் துன்பத்துக்கு மூல காரணம். அஜானத்தேதோ பிராணாய ஆத்ம வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்த ஆரம்பியந்தே ஆச்சாரியால் அத்தியாச பாஷ்யத்தை. ஆகையால் ஆத்ம தத்துவம் அறிவது ஒண்ணுதான் ஒரு விசேஷம். அது ஒண்ணுதான் உங்க வாழ்க்கையில உங்களிடத்துல பகவான் எதிர்பார்த்து உங்களுக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்காரு. இந்த பிறவியில எவ்வளவு கொடுத்திருக்காரு தெரியுமோ உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ண வரணும். ஒரு கண்ணோ காதோ வேலை செய்யலன்னா நம்ம கதை என்ன? இத்தனை இருக்கு, எல்லாம் இருக்கு சார். கண்ணு மட்டும் தெரியலன்னா அவன் வாழ்க்கை எப்படி? காது மட்டும் தெரியல, கேட்கலன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆச்சுன்னு யார் எதை பேசினாலும் நம்மள வைக்கிற மாதிரியே எண்ணம் வரும். காதுதான் கேட்கலையே, அவன் விஷயத்த வச்சுட்டு போட்டுமே, அது கேட்கற கிடையாது. அப்ப விவகாரம் என்ன? அதுவும் கேட்கணும், கண்ணும் பார்க்கணும், மனசும் யோசனை பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி எல்லா புலங்களும் வேலை பண்ணபடி பண்ணினாரா இல்லையா பகவான்? நீங்க சாப்பிட்டது ஒரு 2 நாள் ஜீரணமாகலன்னு வச்சுங்களேன், உங்க பக்கத்துல வர முடியும். அது அன்னைக்கு சாப்பிட்டதுமே ஒரு 6 hours ஆகுமே, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேணும் கேட்டுட்டே இருக்கேன். என்ன இருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க, நீங்க நேற்று கொண்டு வந்து ஸ்வீட் என்னமா இருந்தது பாருங்களா, இப்படி 4 தடவை சொன்னா என்ன திரும்பி கொண்டான்னு அர்த்தம். அது அப்ப என்ன விவகாரம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுக்கும். இது என்ன அது என்ன பகவான் இத்தனையும் நமக்கு கொடுத்திருக்க அழகான சரீரம், அதற்குள்ள அத்தனை உருப்படிகளும் வேலை செஞ்சுட்டே இருக்கு. இதுக்குள்ள பேட்டரி டவுன் ஒண்ணு சொல்லல பாருங்க, அம்மாடு வேலை செஞ்சுட்டே இருக்கான். 80 வயசானாலும் சரி, அது வேணும் இது வேணும் ஆசைப்பட்டுட்டே இருக்கான். அப்படி இத்தனை விவகாரங்கள் இத்தனையும் இருந்த போதிலும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டோமா? நம்ம கேட்டீங்க. சந்தியாவதனம் பண்ணாம எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கோம்? ஒண்ணு நீ அறியன்னு சொல்லிருக்க, கேட்டு இருக்கோமா? நீங்க முக்கியமா கேட்க வேண்டியது என்ன? இந்த ஜென்மாவில என்ன ஆத்மாவை அறிந்து கொள்ளணும். இது அறியாதனாலதான் இத்தனை துன்பங்களும் வந்து. அறிந்தால் என்ன ஆகும் அதுவும் பார்க்கணும் இல்லையா? அந்த அறிந்தால் இனிமேல் ஒரு துன்பமும் உங்களுக்கு வராது. துன்பம் வராது மட்டும் இல்ல, அடுத்த பிறவியும் கிடையாது. பிறந்தால்தானே துன்பங்கள். துன்பங்கள் எண்ணிக்கை ஆரம்பிச்சிருக்க பிறந்த நீ வருது. ஏன் சுவாமி அன்னைக்கே மல்லாக்க படுத்து திரும்பி படுத்துக்கணும்னு நினைக்கிறான், முடியல. தனக்கு ஏதாவது வேணும்னா பக்கத்துல இருக்கிறத கேட்கணும்னு நினைக்கிறான், வாய் வரல.
ஒன்னே ஒண்ணுதான், அழுதுண்டே பிறப்பான். பிறந்த பிறகு அழுந்தா ஆண், அழுதுண்டே பிறந்தா பெண் குழந்தை. அதுதான் வித்தியாசம். சரி, விவகாரம் என்னடாங்க, அந்த அழுக ஒண்ணுதான் தெரியறது, வேற ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியல. அஜ்ஞானம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, துன்பம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, பிறவியில இருந்து ஆரம்பிச்சது. எங்க பிறந்தாலும் ஒண்ணுதான். ராஜா வீட்டுல பிறந்தாலும் சரி, நம்ம ஆத்துல பிறந்தாலும் சரி, கீழ்கர்மான ஆத்துல பிறந்தாலும் ஒரே கவலைகள் தான். எங்க போனாலும் ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனா அந்த நீச்சு அடிக்கிறா, அந்த நீச்சு ஒல்லியத்தான் இருக்கா. பீமசேனு கண்ட மாதிரி பயப்பட, அம்மா பீமசேன் மாதிரி இருக்கா, அவளுக்கெல்லாம் பயப்படல. ஸ்கூல்ல நீச்சுதான் பயப்படுறோம். என்ன சார் இது, யாரும் ஒண்ணும் தெரியலையே. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அதை அறிந்தால் எல்லா விதமான இன்பங்கள் உண்டு, அறியாத போனால் எல்லா துன்பங்களும் கட்டுக்கட்டா வரும். ஒரு துன்பமும் ஒன்னா வரவே வராது. துன்பங்கள் வரும் பொழுது இன்பஞ்சஸ் வரும். அது இன்பங்கள் என்ன, அப்பப்ப நானும் வந்திருக்கேன் காமிச்சிட்டு போறது அவ்வளவு. ஆனாலும் இந்த மனுஷன் அதுக்கு பின்னாலேயே நாடுறான் சார். பாம்பு இருக்கு, அதனுடைய வாயில தவக்கலை மாட்டிட்டு இருக்கு. அந்த தவக்கலை என்னடா, பக்கத்துல பூச்சி இருக்கா, நாக்க நீட்டுறது, அந்த பூச்சியை சாப்பிடணும். இதுதான் அது வாயில மாட்டிட்டு இருக்கு. அடுத்த அந்த தவக்கலை என்ன பண்ணும் தெரியுமோ, நான் பாம்பு கடிக்காது. தவக்கலை எங்கேயே நகராம அப்படியே கட்டியை பிடிச்சுட்டு அவ்வளவுதான். கத்தி 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 பிராணம் விட்டுறது. அது தவக்கலை விவகாரம். ஒரே தடவை கடிச்சுட்டுனா விஷயம் ஏறிடுச்சுன்னா 5 நிமிஷத்துல பிராணம் போயிடும். ஆனா அண்ணாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும். அதுக்காக என்ன பண்றதா, தன்னுடைய விஷமானது அதுக்குள்ள போகக்கூடாது, அப்படியே கட்டியே பிடிச்சிட்டு இருக்கு. எத்தனை நேரம் பிடிச்சிட்டு இருக்கு, நகர முடியாம பிடிச்சிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் பிராணம் விடுற வரைக்கும் எப்படி இருக்கும் பாருங்க. லோகத்துல பிராணிகள்லாம் எப்படி ஆகிறது. அப்படிப்பட்டதான தவக்கலையும் நிச்சயமா நான் மரணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு தீர்மானம் பண்ண தவக்கலையும் பக்கத்துல ஒரு பூச்சி இருந்தா பக்க நாக்க நீட்டு அதை பிடிச்சிக்கிறது சார். அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்க்கை. இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவுல நம்ம இருந்த போதிலும் நமக்கு ஏதாவது ஒரு இன்பம் வராதா அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே இருந்திருக்காங்க. ஆகையால் துன்பங்கள்னா அடியோட வேரோட அழியறதுக்கு காரணம் என்ன, ஆத்ம ஞானத்தை அறியணும். இந்த ஆத்ம ஞானத்தை அறிந்தால் இந்த சம்சாரமானது அடியுடன் அழிந்துவிடும். அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை அழியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார், முயற்சியே வேதாந்தத்தை வாசிக்கணும். அது ரிட்டையர் அனுப்புறோம் வச்சுப்போமா, 85 வயசு அனுப்புறோம், இதெல்லாம் வைக்கிறோம். ஜப்பானே உடம்புல சக்தி இருக்கிறப்ப என்ஜாய் ஆல் திங் அப்படிங்கிறான். இப்படின்னு சொல்றவனே என்ஜாய் பண்ணல, அதான் சொல்றேன். அப்படின்னு சொல்றான் இல்லையா, என்கிட்ட சொல்றான், ஆனா அவன் என்ஜாய் பண்ணல. ஏன்னா கல்யாணம் ஆரப்பெல்லாம் கல்யாணம்னா 35 அந்த அளவுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கிறேன். விவகாரம் என்ன செய்யல, கல்யாணம் ஆரப்பவே அந்த பொண்ணும் பையனும் என்ன நினைக்கிறா தெரியுமா, நான் தனி கொடுக்கணும் வச்சுக்கணும், அம்மா அப்பாவோட கூட இருந்தா அது ஒரு பிரதிபந்தகம் அப்படின்னு நினைச்சுட்டு தனி கொடுத்தோம்னா ஆரம்பிச்சு வீணாக எல்லா வம்பையும் அவனே அனுபவிச்சுட்டு நானும் அவஸ்தைகளை பட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா எல்லா பொருளையும் வாங்கி வச்சு கடனுக்குள்ள மூழ்கி போயிட்டு பேங்க்ரப்சி அளவுக்கு கடன் வாங்கிட்டான். காசு வருது எல்லாம் கடன் தான். டிவில இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து டிவி ஏதோ சின்ன டிவியா இன்னைக்கு வாங்கி அப்புறம் வாங்கிப்படாதா, வாங்கறப்ப பெரிய இருக்கணும், அது வந்து சின்ன இருக்கணும். அதுக்கு வளைஞ்ச டிவி இருக்கு. இப்ப முதல்ல பிளாட் ஸ்கிரீன்னா இப்ப ரவுண்ட் ஸ்கிரீன் இருக்கு. பரவாயில்ல மாநில இருக்குன்னு இதை வித்துட்டுன்னா அது வாங்கலாம். 60,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 5,000 ரூபாய்க்கு அதை திரும்பி வாங்கிக்கிறாங்க. புதுசா வாங்கிறது 75,000. இந்த தவணை கட்டுறதுனாலேயே இவன் வாழ்க்கையில போயிடுது. கடைசி வரைக்கும் இவனும் என்ஜாய் பண்ணல, 2,000 ஆயிட்டான், அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணவும் முடியல. யார் என்ஜாய் பண்றேன்னு சொல்றானோ அவன் வாழ்க்கையில் அவன் ஒண்ணும் சொல்லல. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினா இவைகள்ல இல்லாம சௌக்கியமா இருக்காங்க. நம்ம எழுதுண்டு சந்தியாவனம் பண்றதுன்னு உட்கார்ந்த ஜபத்துக்கு என்னடா சேர்ந்தாரு 5 டெலிபோன் பண்ணக்கூடிய கரெக்டா 300 ஜபம் பண்றதுக்கு 15 நிமிஷம். இது என்னடா சேர்ந்தாரு அதுக்குள்ள 5 டெலிபோன். இந்த டெலிபோன் அட்டன் பண்ணவே மாட்டீங்களா காலமே அப்ப இந்நேரத்துக்கு ஏன் டெலிபோன் பண்றது, இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் இருக்கா, இந்த டெலிபோன் கிளாஸ் இருக்கான்னு சொல்றதுக்கு காலமே அது என்ன. அப்புறம் டெலிபோன் பண்ணப்படாத, சாயங்காலம் 6:30 மணிக்கு தானே கிளாஸ் ஐயா, அதையும் பார்த்தா லேட்டா தானே வர போறேன், ஏன் இவ்வளவு டீலே பண்றேன், அப்பவும் பண்ணப்படாதோ என்னடா அப்பவே தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பிரதிபந்தங்கள் வருது. ஆகையால் அப்புறம் பண்ணுவோமா இப்பவே பண்ணிக்குவோமா, இது பார்க்காத
இந்த ஒரு காரியம் மட்டும் எப்ப ஆரம்பிச்சதோ, எப்ப உங்களுக்கு பண்ணணும்னு தோணிச்சோ அப்பவே ஆரம்பிச்சிருக்கோம். 85 வயசு ஆனப்புறம் அப்படின்னு நினைக்கப்படாது. அதனால என்ன பண்ணணும், எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ, ஸ்கூல் வாசிக்கிறப்போ, காலேஜ் வாசிக்கிறப்போ, கல்யாணம் ஆன பிறப்போ, எப்பவோ முதல்ல என்ன பண்ணனா தன்னை தான் கரை சேர்த்து நீங்க கரையேறதுக்கு வேண்டியதான விவகாரம் அவசியம் பண்ணணும். அதனாலதான் ஸ்வரிதம்னு போட்டார் ஆச்சாரியர்கள். என்ன பண்ற, ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம், ஸ்வரிதம் கிம் கர்த்தவ்யம். இம்மிடியேட்லாம் நீங்க எதை பண்ணணும், கல்யாணம் ஆனப்புறம் ஆரம்பிக்கிறேன், குழந்தை பிறந்து ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய உத்தியோகம் பிறகு ஆரம்பிக்கிறேன், ரிட்டையர் ஆனப்புறம் ஆரம்பிக்கிறேன், எப்பன்னு கிடையாது. எப்ப உங்களுக்கு தெரியறதோ அந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு அடியும் முன்னாடி வைக்கலாம். ஒரு உபனிஷத் கிளாஸ்ல ஒரு 4 கிளாஸுக்கு வந்தடா, கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் லாபம். மறந்து போனா பரவாயில்ல, இந்த சப்ஜெக்ட மறுபடியும் திருப்பி இதே தான் சொல்ல போற. அவருக்கும் புது விஷயம் கிடையாது, நமக்கும் புது விஷயம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகையால் விவகாரம் என்னன்னு இதை மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். எதற்காக தாங்கள் பாடுபடணும், இம்மிடியேட்டா சின்ன வயசுல வயசான அனுபவிச்சிருப்போம், இப்படிங்கள இல்லாமல் இப்படியே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லல. என்ன சம்சார சந்ததி சேதா சமாதானம், சம்சார சந்ததி சேதா. இந்த சம்சாரத்தினுடைய பிறவிகளுடைய கூட்டம் இருக்கு பட்சல, பிறந்த இறந்து இது இந்த பிறவி எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும். நாம இப்ப இந்த ஜன்மால இருக்கோம், காலமுறையில ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு செயல் பண்ணிட்டே இருக்க. ஒரு சமயம் நீங்க ஒரு செயலும் பண்ணாது சொல்லுங்க பார்க்கலாம், இருக்க முடியாது. நகி கணமப்பி ஜாது திஷ்டதி ஆகாரம் மாத்திரது காரியத்தேகி அவசம் கர்ம ஸ்வபாவ பிரகிருதி ஜெயில் குணை. அவன் இஷ்டம் இல்லாமலேயே தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நான் வெறுமனை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு ஈஸ்வர்ல உட்கார்ந்தாலும் மனசானது என்னென்னமோ பண்ணிட்டு, அவ அப்படி சொன்னாலே, இவ அப்படி சொன்னாலே, அவன் சௌக்கியமா இருப்பான், அவன் அழிவிட்டம், இப்படி எண்ணம் பண்ணிட்டே இருக்கு சார் மனுஷருக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் புண்ணியம் பாப்பம் உண்டு. பரமேஸ்வரன மனசை ரத்னை கல்பிதமா தனம் திவ்யம்பரம் அப்படின்னு வரால் நினைச்சிருந்தா ரத்த சிம்மாசனத்துல உட்கார வச்சிருந்து அவர்கள் இடத்துல அபிஷேகம் பண்ணிட்டு போல நினைச்சவையானால் சாம்ராஜ்யம் கிடைக்கும். நம்ம அதை நினைக்க பணக்காரன் எப்படி அழிஞ்சு போயிடுவான், அடுத்ததாக நான் இப்படி ஒரு முன்னுக்கு வருது இப்படிங்கிற எண்ணத்துல தானே இருந்துட்டு இருக்காங்க. இவைகள்லாம் இந்த பாபங்கள்லாம் என்ன செய்யறது, மூட்டையா சேரும். இது சேர்ந்த பாபங்கள்னா எந்த செயல் பண்ணினா அந்த செயலுக்கு பலன் கொடுக்கணுமா வேண்டாமா, உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிடுங்க, பகவான் கிட்ட சொல்லிவிடுறேன் முடியாது. ஏன்னா நமக்கு என்னன்னா நம்ம பண்ணியிருந்த புண்ணிய செயலுக்கு பலம் வேணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகவான் என்ன சொல்றார், புண்ணியம் பண்ணினா அதுக்கு பலம் வேணும்னு கேட்கறிய, பாவம் பண்ணினதுக்கு பலம் கொடுப்பேங்கிறார். அவர் என்ன சொல்றார், வேணும்னா 2 கேட்டுக்கோ, வேண்டாம்னா 2 விட்டுரு. நமக்கு என்னன்னா கான்சியஸா சிலது புண்ணிய கர்மா பண்றோம், அதனுடைய பலம் வேணும்னு நினைக்கிறோம். அனுமார் கோவில சுத்திருக்கோம், வழக்காதான் சுத்தினோம், அது வேற. ஏன்னா விவகாரம் என்னன்னா நமக்கு அது வேணும் இது வேணும், பெண்ணு கல்யாணம் ஆகணும், அது இது நமக்கு இருக்கோம் விவகாரம் முழுக்க. இப்ப பண்ணின புண்ணிய கர்மாக்களுக்கு பலம் வேணும்னு நினைக்கிறானோ, அப்ப பாப கர்மாக்களுக்கு பலம் கொடுத்தாரணும். இந்த கர்மாக்கள்லாம் எங்க இருக்குன்னு, நீங்க பண்ணின கர்மாக்கள்லாம் உங்க மனசுல இருக்கு, பத்திரமா இருக்கு, வேற எங்கேயும் போல. டைம் ஆஃப் டெத் என்ன பண்ற, இந்த ஜென்மாவை முடிச்சுட்டாய், இந்த ஜென்மாவை பண்ணின கர்மாக்களுடைய பலம் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஜென்மம். ஏதாவது ஒரு ஜென்மம் நான் பண்ணாம இருப்பேன் சார்னு எப்பவுமே இருக்க முடியாது. ஏதாவது பண்ணிட்டே இருக்க. ஒரு மாநில பிறவியில ஒரு 10,000 பிறவிகளுக்கு எத்தனை கர்மா இருக்கோ அத்தனை சேர்த்துட்டு அது மட்டும் வேகமா சேர்றது. ஏன்னா ஒரு செகண்ட் சேர்த்துக்கல பாருங்க. இப்ப இந்த பிறவி எப்ப முடியும், கர்மாக்கள்லாம் எப்ப முடியுமோ அப்பதான் முடியும். கர்மாக்கள் எப்ப முடியும், பிறவியினால அனுபவிச்சா முடியும். அனுபவிக்கிற காலத்திலே பண்ணிட்டே இருக்கல நீங்க. கர்மாக்கள் எல்லாம் அடியோட முடியறதுங்கிறது ஒரே ஒண்ணுதான். ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்மசத்குரு தர்ஜுனா நஹி ஞானேன சதுசம் பவித்ரமிஹ வித்யதே. அந்த ஞானாக்னி எச்சாத்தான். ஆகையால் ஞானாக்னி வர்ணனையானால் வேதாந்தத்தை கேட்கறது. அது எப்ப கேட்கறதுன்னு கொஞ்ச நாள் கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நாள் கடைசி நாள் வரைக்கும் தள்ளிட்டு இருக்கோம். அதான் விவரம். அதனால என்ன பண்ண, இந்த விஷயத்துல மட்டும் போஸ்ட்போன் பண்ணாத. எவ்வளவு முடியுமோ நீ பண்ணிக்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு நம்ம நினைக்கிறோம்.
எனக்கு இது போல ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. இது போல ஒண்ணு இருக்கு சார், இது சின்ன வயசுலயே எல்கேஜிலேயே சொல்லிக் கொடுக்கணும். உன்னை நீ அறி முதல் பாடத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லிக் கொடுக்கணும். யாரு இல்லைன்னு சொன்ன இப்ப தெரிஞ்சுன்றோ இல்லையா, இப்ப அது முயற்சி பண்ணுவோம். விவகாரம் என்ன, என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோ அன்னில இருந்து விடாம இந்த காரியத்துல முயற்சி பண்ணுவோம். அதுக்காக டோட்டலா பண்ணணும்னு சொல்லல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டே இருக்கோம். அதனால மனுஷன் என்ன பண்ணணும், சரிதம் கிம் கர்த்தவ்யம் விதுஷாம் சம்சார சந்ததிச்சேதா. இந்த சம்சாரத்தினுடைய பிறவி இறப்பு கடல் இருக்க இந்த செயின் இது கொஞ்சம் போகிறதுக்காக முயற்சி, இதை கத்திரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். இதுதான் ஒரு மனுஷன் புத்திசாலியா இருக்கிறவன் அவசியம் இந்த ஜன்மாவை பண்ண வேண்டியது. அதாச்சு இப்ப மோட்சம் ஏதோ ஒண்ணு சொன்னேன், சம்சாரம் சம்சாரத்தை மோட்சத்தை அடையணும்னு சொல்றேன். இந்த மோட்சம்ங்கிற ஒரு மரம் இருக்கு, அதுக்கு விதை எது, எங்க இருந்து இந்த மோட்சம் வரும், எப்படி வரும் அப்படின்னு அடுத்ததான கேள்வி. முதல் கேள்வி முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது மோட்சம் வரணுமையானால் இதுக்கு நான் என்ன பண்ணணும், எங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு மரம் அப்படியே வளரணுமையானால் முதல்ல ஒரு விதை இருக்கணும் இல்லையோ, அதே போல எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, நான் மோட்சதரோர் பீஜம். மோட்ச விருட்சமானது வரணுமையானால் அதுக்கு பீஜம் என்ன, சம்யஜானம் கிரியா சித்தம். சம்யஜானம் ஆத்ம தத்துவ ஜானம், பகவானுடைய தத்துவ ஜானம். இந்த பகவானுடைய தத்துவ ஜானம் எப்படி வரும், அவன் அருள் இருந்தால்தான் அவனை அடையும். சாதாரணமா அவன் நினைக்கிறோம் அது பண்ணா இது பண்ண. ஒரு நாளைக்கு கீத பாராயணம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும், இல்லாத விக்னங்கள் வந்து சேர்க்கும். முதல்ல புத்தகமே கிடைக்கல, இங்கத்தானே வச்சேன், அங்கதான் வச்சேன், யாரையுமே போயிடுத்து. அதையும் கீதை கையில எடுத்துட்டு கிடைச்சிருக்குன்னா அது போல என்ன ஆச்சுன்னா, கீழே விழுந்து மேல இருந்து கீழே விழுந்து கண்ணாடி ஒரு பக்கம் உடஞ்சு போச்சு. ஒத்த கண்ணாடியில எப்படி வச்சிக்க, அதுவும் சின்ன பிரிண்டா இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம எதை ஆரம்பிச்சாலும் ஸ்ரேயாம்சம் அவுச்சான். நல்ல காரியம் பண்ணோம்னா ஆயிரக்கணக்கான இடையூறுகள் மனுஷனுக்கு போராத குறைச்சி இந்த மனசு பண்ணின வாழ்லாம் என்ன வாழ்ந்துட்டுன்னு பண்ணாத வாழ சௌக்கியமா இப்படி எல்லாம் ஒரு ஆர்கியுமெண்ட் கட்டி கொடுக்கறது. அந்த மனசே இப்படி பண்ணி கொடுக்கறது. நான் ஏதோ கீதை பண்றேன், இது பேர் ஊர் வருஷமா கீதை படிச்சுட்டு இருக்காளா, அவ சௌக்கியமா இல்ல, சும்மா சார் ஏதோ அதுக்கே இருக்கும் ஒரு கணக்கும் இல்ல, இருந்தாலும் படிக்கிறேன். இந்த சிரத்தை இல்லாம ஆரம்பிக்கிறேன், எத்தனையோ நடக்க. ஆகையா இந்த சமயஜானம்னு வெறும் அறிவு மட்டுமல்ல, இந்த அறிவை அறிந்து கொண்டு அந்த அறிவை அறிவதற்கே பகவான சரணாகதி பண்ணணும், பகவத்ஸ்மரணத்தை இருக்கணும். அதோட சேர்ந்து ஸ்ரத்தையா ஆரம்பிக்கலையானால் அது. ஆகையா சமயஜானம் மட்டும் சொல்லல, சமயஜானம்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்போம், எந்த கடையில கிடைக்கிறதுன்னு ஆரம்பிச்சுவோம். இப்ப இதனால கிடைக்கிறதுன்னு சொல்லுங்க, வேலைக்கு கடையில வரும் யார்கிட்ட இருக்கு அதை பார்த்து அதை கொண்டு வந்து நம்ம வச்சுட்டு இருப்போம். ஆனா அப்படி இல்லை, சமயஜானம் கிரியா சித்தம். அதுக்காக முயற்சி நீங்க எடுத்துக்கணும். இங்கதான் இருக்கு முயற்சி எடுத்துக்கணும்னு சொல்றா பார்த்தேன்னா, முயற்சியுடன் கூடியதான சமயஜானம். சமயஜானம் வேற எங்கேயோ இருக்கிறத வாங்க முடியாது, நீங்க முயற்சி எடுத்து பண்ணணும். இதுதான் வேதங்கள் என்ன சொல்றது, சமயஜானம் வரணுமையானால் நேதம் வேதானுவதனே பிராமணா விவிஜந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேனா. பல பிறவைகள்ல வேதா யஜ்ஞங்கள்லாம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி தபசு பண்ணி விரதங்கள் இருந்து பகவானுக்கு அனந்த பத்மநாப விரதம் எப்படி விரதங்கள்லாம் இருக்கு. இந்த விரதங்கள்லாம் இருந்து பகவான பூஜை பண்ணி அவருக்கு திருவாராதனம் பண்ணி அவரிடத்துல மனசை செலுத்தி இப்படி இந்த மனசானது கொஞ்சம் சுத்தமாகுமையானால் கப்பகம் விளவி பார்த்துட்டு வந்துடலாம். ஒண்ணு பண்ண வேண்டாம், உங்க அம்மாவை பார்க்கிறோம் இல்லையா, உலக மாதாவா இருக்கலாம், அந்த மேல பாத்துக்கலாம், ஒண்ணு கேட்க வேண்டாம், ஹலோன்னு சொல்லுவாங்க. அது போன் லைன் சொல்றது கிடையாது. அப்படி இல்லை, நேரம் போய் பார்த்துட்டு வரணும், நமஸ்காரம் கையிட்டு பார்த்தா ஒருமே. அப்படி இந்த மனசானது பகவான் இடத்துல ஏதோ விதமாக சாங்கியத்தியம் பாரிஹாசியம் சமாஷ் பண்றதுனாலயோ சங்கேதத்தினாலேயோ பகவான நினைச்சு உங்க மனசு பகவான் இடத்துல ஈடுபடுமையானா பிறகு அந்த பகவானானோ என்ன பண்ற, இவனுக்கு இருக்கிற இடையூறுகள்லாம் போக்கி விடுகிறேன். நல்ல வழியில இவனுக்கு இருக்கக்கூடியதான இடையூறுகள், இவன் முன்னேறணும் வேதாந்தத்தை வாசிக்கணும் எனக்கூடியதான செயலுக்கு இடையூறுகளா இருக்கக்கூடியதான விஷயங்களை நீக்கி விடுவேன். அப்பொழுது உங்களுக்கு வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான எண்ணம் வரும்.
அதுக்கப்புறம் 3 வேளை விடாம சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கேன், பகவன்னாமாவை கேட்டுட்டே இருக்கான், வேதாந்தங்கள்ல கேட்கிறான், இவனுக்கு வேண்டியதான அத்தனை பதார்த்தங்களும் வருது. அதுக்கப்புறம் குரு கீழே இருக்காரு, நேரத்துல தான் இவன் இருக்கான், அவரை தினந்தோறும் பாக்குறேன், நினைக்காம போயிட்டான். எத்தனை பேர் நடக்குது? அது என்ன விவகாரம்? அந்த தகுந்ததான சமயம் வரணும். நீங்க டைம்னு சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இந்த டைம்னு சொன்னா அதுக்கு தகுந்ததான மனசுல பகவத் அனுகிரகம் இருக்குது. இந்த பகவத் அனுகிரகம் இருந்தா தான் முடியும். பகவத் அனுகிரகம் எப்படி வரும்? அது எவர் அவைலபிள்? பகவத் அனுகிரகம் இல்லாம இல்ல. ஆனா அந்த பகவத் அனுகிரகத்தை பெறுவதற்கு தாங்கள் தகுதியற்றவர்களா இருக்க. காலமே 4:30 மணிக்கு பசுமாடை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால பாலை கறந்து கொடுக்கறான். அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மாமா. இந்த மாமி என்ன பண்றான், 4:30 மணிக்கு கண்ண போது எழுதுறது, பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பால்காரர்கிட்ட அப்படி வைக்கிறான். அவனும் பால்காரன் பாலை கொட்டினான். என்னடா ஆச்சு? முழு பால் கீழே விழுந்துருது. என்ன இப்படி பண்ணினேன்னு, நான் கரெக்டா தான் நம்ம கொட்டினேன். இந்த பாத்திரத்துக்கு மேல மூடி இருக்கிறதுல அந்த மூடி திறக்காம அப்படியே போவாங்கிட்டா, மூடி மேல கீழே விழுந்துருது. என்னாச்சு? அனுகிரகம் இல்லையா, பால் கொட்டலையா, பால் அவன் கொட்டினா, நீங்க அவசியம் இல்ல, ஏன் மூடி எடுக்கணும். அதே மாதிரிதான் நம்ம மனசு கொஞ்சம் திறந்து இருக்க வேண்டாமா? பகவான் இடத்துல இருந்து அப்பா என்ன காப்பாத்துன்னு நீங்க சொல்ல வேண்டாமா? அப்படி இருந்துட்டு இருக்காங்க. பகவத் அனுகிரகம் எனக்கு இல்லைன்னு யாரும் சொல்லப்படாது. பகவான் சித்தமா இருக்க, எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ற. என்ன அவர் கருணாமூர்த்தி, அவ்யாஜ கருணாமூர்த்தி, அஜானத்வாந்த தீபிகா, அபாலகோபவிதிகா, சர்வ அனுல்லங்க சாசன. அப்படி இருந்த போதிலும் நாம ஏமாக்கல அந்த ஸ்வரூபத்தை என்ன உயர் நாட் ரெடி. நம்ம மனச அந்த பக்கம் திரும்பி வச்சுக்கலாம். இது எப்ப வரும்? பகவானுக்காக சேவை பண்ணினார், அவர் கோவிலுக்கு போனார், அந்த கோவில்ல அவருக்கு பிரதட்சணம் பண்ணினார், அவர் நாமாவை சொன்னார், அவர் என்ன பண்ணுவார்? உங்க மனச நல்ல வழிக்கு கொண்டு வருவார். ஆகையால் பெருமன ஞானமும் ஏதோ கடையில கொண்டு வந்தார் ஞானம் இல்ல. இது கிரியா சித்தம். ஒவ்வொரு பதமும் இங்க பார்க்கணும். கிரியா சித்தம், தாங்கள் அதற்காக முயற்சி பண்ணி அசம்பாதித்ததான பகவத் ஞானம். அந்த குருவுக்கு சேவை பண்ணி குருவச்சனத்தை கேட்டு அதை மனசுல நினைச்சு தியானம் பண்ணி அந்த வழியாக அந்த கிரியா ஞானம் இருக்கப்பட்டா அது என்ன பண்ணும்? இதுதான் மோட்சத்துக்கு முதல் மார்க்கம். மோட்சகரோர் பீஜம் சம்யஜானம் கிரியா சித்தம். இந்த கேள்விக்கு பதில் வந்த சமயஜானம் கிரியா சித்தம். அதுக்கப்புறம் சமாதானம் கர்மா. மனுஷனுக்கு ரொம்ப பட்சமானது எது? இந்த பட்சம்னா என்னன்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இந்த டாக்டர் பழைய நாள்ல இப்ப கிடையாது. பழைய நாள்ல டாக்டர், அது முக்கியமா ஆயுர்வேத டாக்டர், அவர்கிட்ட மருந்து வாங்கி போனோம்னா அவர் எல்லாம் ஒரே மருந்து தான் கொடுப்பார். இந்த ஆயுர்வேதம் ஹோமியோபதி 2 பேர் இருக்க வச்சல, அவள் ஒரு 100 பாட்டில் வச்சுட்டு இருக்கான். சின்ன சின்ன பாட்டில், சின்ன சின்ன வெள்ளை வெள்ளம், எல்லாத்துக்கும் வெள்ளை மாத்திரை தான். ஒரு கருப்பு மாத்திரை மஞ்சள் மாத்திரம் கிடையாது, அதெல்லாம் இங்கிலீஷ்ல தான். ஒரே மாதிரி மாத்திரை தான். அந்த மாத்திரத்தை கையில தொடப்படாதுங்கிறான். அந்த மூடியிலேயே போனா அந்த மூடியை சாப்பிடப்படாது, விவகாரம் முழுக்க அப்படிங்கிறான். ஏதோ விவகாரம் சரி. அவன் என்ன சொல்ற, இந்த மருந்து சாப்பிடுறது வசதி இல்ல, ஆனா என்னென்ன கடுகு சேர்க்கப்படாது. அது கடுகுதான் சின்னதா இருக்கிறது, அது என்ன பண்ண போறது? கடுகு சேர்க்கப்படாது, எண்ணெய் சேர்க்கப்படாது, வேற எதுவும் சேர்க்கப்படாது, இப்படி எல்லாம். புளியே வரப்படாது கிட்ட. புளி இல்லாம என்ன பண்றது? சமையல் கட்டல புளி இல்லாத அதுக்கு பதிலாக என்ன பண்றது? எலுச்சம்பழம் சாதத்தை போட்டுங்கோ. கடைக்கு போய் கேட்டா ஒரு எலுச்சம்பழம் 15 ரூபாய். இது விவகாரம் இப்படித்தான் வாழணும், இப்படி இருந்தா தான் வேலை செய்யணும் அந்த மருந்துங்கிறான். இல்லைன்னா என்னடா ரியாக்ஷன் வேற விதமா வரும். இது மருந்து வாங்கிக்காம இது வேற விதமா வருங்கிறான். என்ன பண்றது? அவனுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்றானோ அந்த கண்டிஷன்ஸுக்கு பத்தியம்னு. மருந்து பத்தியம் இதுதான் நம்ம பார்த்ததான பத்தியம். ஆனா ரியலா பத்தியம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நிறைய பதங்கள் நம்ம வாழ்க்கையில வேற அர்த்தத்துல உபயோகத்துதான் வந்துருது. பத்தியம்னு நிஜமா என்ன தெரியுமோன்னு அர்த்தம், பதி யோக்கியம் பத்தியம், கட்டு சாதம்னு அர்த்தம். இந்த கட்டு சாதம்ங்கிறது கல்யாணம் கட்டு சாதம், அதுதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு. ஞாபகம் கட்டு சாதம்னா என்ன? இங்க இருந்து வெளியூர் போகும்பொழுது
வழியில நம்ம சாப்பிடுறதுக்காக எடுத்துன்னு போறோம் பாத்தீங்களா, அதான் அதுக்குதான் பச்சம்னு பேரு, பாக்கேயம்னு ஒரு பேர். வெளியில போறப்ப நாம கொண்டு போகக்கூடியதான நடுவில் உட்கொள்வதற்காக கொண்டு போகக்கூடியதான வழிக்கு சாதனை எடுத்துட்டு போறது பார்த்தா ஏதோ ஒண்ணு, அதுக்கு பச்சைன்னு. மனுஷனும் அவனுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் அல்லவா, இந்த பயணத்துல அவன் எதை பத்தியமா எடுத்துக்கணும், எது அவசியம் இருக்கணும். ஏன்னா இது எடுத்துன்னு போகலன்னா வெளியில போய் சாப்பிட போறோம், வெளியில சாப்பிட்டா என்ன ஆக போறது, இல்லாத வியாதி வரப்போம். உங்க சரீரத்துக்கு ஒரு விதமான ஆகாரம் தான் சித்தமா இருக்கு, அதை விட மாத்தினேன்னா வியாதி வர ஆரம்பிக்கும். அது சின்ன வயசுல ஒண்ணு வராது, கொஞ்சம் ஒரு 40-45 ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறது. வரிசையை ஜாதி வருதுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன எதுவும் சரியா வரமாட்டேங்குது. சின்ன வயசு மாதிரி இருக்கக்கூடாது. இத பட்சம்னு சொன்னா வழிக்கு நம்ம எடுத்துன்னு போகக்கூடியதான ஒரு பொருள். அதே போலயே இந்த ஜீவனம் எனக்கூடியதான வாழ்க்கை எனக்கூடியதான பயணத்துல தாங்கள் எதை அவசியம் எடுத்துக்கணும், இது கேள்வி. பத்திய தமகான்னு போட வேண்டாமா, பத்திய தரகான்னு போட்டாரு இருக்கு. முதல்ல பத்தியம்னு பார்க்கணும், எது ரொம்ப எது உங்களுக்கு ரொம்ப பத்தியமா இருக்கிறது, வாழ்க்கை பயனுக்கு அவசியம் வேண்டியது. அதுவா நல்ல வார்த்தைன்னு பேரு, கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது. அதை விட தர்மம், மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி அவன் இருக்குன்னா தர்மத்தை கிராஸ் பண்ணாம இருக்கு. எதை நீங்க பண்ணினாலும் இது நல்லதா இருக்கா, வேதத்துல சொல்லிருக்கா, நல்ல வழியில இருக்கா, இப்படி பார்த்துட்டே இருக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த செயல் பண்ணின போதிலும் இந்த செயலானது வேதத்தினுடைய பர்மிஷனோட இருக்கா இல்லையா கவனிச்சுட்டு இருக்கோம். அது இருந்தாலே போதும். பட்சத்தமமான ஆத்ம ஞானம் இங்க வேண்டாம், பட்சத்தரமா இருக்கிற தர்மம் இருந்தாலே போதும். நம்ம மதத்துல என்ன சொல்லிருக்க, 4 பொருள்களை சொல்லிருக்கு: தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். முதல்ல தர்மம் அறம், 2வது பொருள், 3வது இன்பம், 4வது வீடு. இந்த அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதுல முதல்ல அறம். இந்த தர்மத்தை கையில வச்சுட்டால் மீதி 3 தானா வந்துடும். அர்த்தம் காசு இருக்க பட்சல அது தர்மம் இருக்கிற இடத்துல தானா ஓடி வரும். காசு இருக்குன்னு நீங்க நல்ல வழியில வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட். ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கணும், மோட்சத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. உங்களை நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டாம், நல்ல ட்ரெஸ் போட்டுக்க வேண்டாம் யாராவது சொன்னாலும் எல்லாம் அனுபவிக்கிறேன். ஆனா என்ன, மோட்சத்துக்கு விரோதமா மட்டும் படாது. இந்த பிராக்கெட் போட்டா போல முதல் பிராக்கெட் டீலிங்ல கர்மம், கடைசியில மோட்சம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான அர்த்த காமங்களை நீங்க அனுபவிக்கலாம், ஒரு தொந்தரவும் கிடையாது. பணத்தை சம்பாதிக்கலாம், பணத்தை என்ஜாய் பண்ணலாம். ஆனா எப்படி கர்மத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது, மோட்சத்துக்கு விரோதமா இருக்கும். இது யாரு சொல்லுவாங்க? மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி சார் இருக்கணும், அதான் ரொம்ப தர்மம். அதுக்கப்புறம் இந்த தர்மம்னு வந்ததுமே அடுத்த ஒரு சந்தேகம் வருது. அறம், தர்மம், தர்மத்தை எப்படி பண்றது? இன்னைக்கு தர்மம்னா ஏதோ பிச்சைக்காரனுக்கு ஒரு காசு போடுறல அதான் தர்மம்னு அவனுக்கு தர்மம் பண்ணுங்க சார். இது மட்டும் தர்மம் இல்லை, பல தர்மங்கள்ல இது ஒண்ணு. தர்மமானது எப்படி ஆகுது, யாகம், தானம், ஹோமம். தர்மங்கள் எப்படி சொல்லிருக்க, சோதனா லட்சணமோ தர்மஹான்னு மீமாம்சையில ஆரம்பிச்சு அந்த தர்மம்னா என்னதுன்னு யாகம், தானம், ஹோமம், இதான் 3. யாகம் தேவதைகளுக்கு கொடுக்கிறது, தேவதைகளுக்கு இது இன்ன தேவதைக்குன்னு எடுத்து தனியா வைக்கிறத இதுக்கு யாகம், அவ்வளவுதான். ஹோமம்னா அத நெருப்புல போட்டா ஹோமம், அக்னௌ பிரக்ஷேபா ஹோமஹா. தானம்னா என்னதுன்னு நம்மகிட்ட இருக்கக்கூடியதான பொருளை இன்னொருத்தருக்கு சந்தோஷமா கொடுக்கிறது. அது கொடுக்கறது அழுது கொடுக்க வேண்டியிருக்கேன்னு கொடுக்கிறார். சந்தோஷயா தேயம், அஸ்ரத்தயா அதேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், தியா தேயம், சம்விதா தேயம். கொடுக்கிற காலத்திலேயே இன்னும் நிறைய இருந்தா நிறைய கொடுத்தேனே, இவருக்கு நிறைய கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல கொடுக்கணும். என் தலையெழுத்து இவருக்கு கொடுக்க வேண்டியதான் வந்துருக்குன்னு கொடுத்ததும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதோட மட்டுமல்ல, நாம கொடுத்தது யாருக்கும் சொல்லப்படாது, இன்னொருத்தருக்கு தெரியப்படாது. அதுவே 1 கோடி ரூபாய்க்கு பகவானுக்கு அதை பண்ணிருக்கேன் சார், இதை பண்ணிருக்கேன் சார், அது கீழே ஒரு பிரிண்டட் டொனேட்டட் பைன்னு போட்டேன்னு வச்சுக்கலாம்.
எல்லாம் வேஸ்ட். ஏன் தெரியுமோ, அவர் கொடுத்ததானே நீங்க கொடுத்திருக்க, அவர் கொடுத்தது அவர் கொடுத்திருக்க. நம்ம ஏதாவது புதுசா ஒண்ணு கொடுக்க முடியுமா மனுஷனுடைய வாழ்க்கை? உமக்கு இவ்வளவும் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்தவர் அவர் தான். வேண்டியதான வசதிகளை கொடுத்தவரும் அவர் தான். அவருக்கு கொடுக்கக்கூடியதான சம்பந்தம் இந்த ஜன்மாவில எனக்கு வந்ததேன்னு நீங்க சந்தோஷப்பட வேண்டி இருக்க. நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஆனால் கர்ம கரதி கீர்த்தனாது, நாங்களும் சொன்னதெல்லாம் போயிடும், பண்ணினதெல்லாம் போயிடும். விவகாரம் என்ன அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல மனுஷன் இந்த தர்மத்துல முக்கியமா வேண்டியது என்ன? சித்த சுத்தி. அந்த மனசு சுத்தமா இருக்குமேயானால் தர்மங்கள் அதிகமான பலத்தை கொடுக்கும். மனசு சுத்தமா இல்ல, அது தர்மம் பண்ணியதெல்லாம் குறைச்சலா பதில். இந்த தர்மத்தை பண்றதுக்காக வேண்டியது சுத்தின்னு சொன்னேனே, அந்த சுத்தமானது என்னது, சுத்தின்னா என்னது? அதான் சொல்ற கஸ்துதி, சுத்தமானவன் யாரு? நம்ம நாமெல்லாம் சுத்தமா தானே இருக்கோம். தினமும் காலமே சாயங்காலம் தீர்த்தம் ஆடுறேனே, ஸ்நானம் பண்றேனே. ஸ்நானம் பண்ணினா சரீரத்துக்கு மேல இருக்க அழுக்கு தான் போச்சு. சரீரத்துக்குள்ள இருக்கிற அழுக்கு உங்களால பார்க்க முடியுமா? என்னைக்காவது ஒரு கட்டியோ ஏதோ வந்தா டாக்டர் அதை போய் கட் பண்றாரு. அப்ப உங்களுக்கே சகிக்கல, உள்ள இருக்கிற ரத்தமும் மாம்சமும் சீவும் எப்படித்தான் இந்த டாக்டர் கட் பண்றாரோ அதை பார்த்து ஆபரேஷன் தான் பண்றாரு பாருங்க. நிஜமா அவருக்கு தைரியம் வேணும். இது இத்தனையும் பார்த்து ஆசிரியர் வந்து மறுபடியும் சாப்பிடுமா இல்லையா? இந்த மனுஷனுடைய சரீரத்துல எவ்வளவு தோஷம் இருக்கு. எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி இல்லாம இருக்க, வேற விதமா இருக்க, அப்படி இருக்கக்கூடியதான. அதனால நம்ம சுத்தின்னு யாராவது சொல்லணும், நான் சுத்தமா இருக்கேன் யாராவது சொல்லிக்க முடியுமா? பகவான் என்ன பண்ணினா தெரியுமா? நான் இந்த பொருள் எல்லாம் ரத்தம், மாம்சம், மேகத்து, ஊன்கண்ணு, எலும்பு கசிவு இவைகள்லாம் இதுக்குள்ள போட்டு அழகான பேக் பண்ணிருக்காரு. பேக்கிங்ல ஒரு எக்ஸ்பெக்ட். அழகான அந்த கண்ணு பாக்குறதுக்காக ஓட்டை, காதுக்கு ஒரு ஓட்டை, இவெல்லாம் பண்ணி வச்சு நீட்டா பேக் பண்ணிருக்காரு. இப்பெல்லாம் இந்த ஸ்திரீகள்லாம் ஸ்கூட்டர்ல போற பாருப்பா, உடம்புல ஒரு பாகமும் தெரியாம மேல இருந்து கீழ் வரைக்கும் அப்படி அழகா கட்டிட்டு போற, மேலே கட்டிட்டு அப்படி போறா. போத்த இன்னார் யாரும் தெரியப்படாதான். அதுக்காக பண்றாங்களோ எதுக்காக பண்றாங்களோ அவாவியாரம் நமக்கு வேண்டாம். ஆனா எவ்வாறு அது மாதிரி பகவான் என்ன பண்ணிட்டார், அழகான இந்த தோலை வச்சு கட்டி விட்டாரு ஒரு காத்து மூட்டை. இந்த காத்து மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு நாம இந்த காத்து மூட்டையை கண்டு ரமிக்கிறாங்க. இது வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, அழகா இருக்கு அப்படிங்கிறானே தவிர உள்ள என்ன இருக்குன்னு யோஜனை பண்ணி ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் வரமாட்டேன். ரத்த மாசம் அப்படின்னா இருக்கு. விவகாரம் நான் சுத்தமானவன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? அதுக்குள்ள நேற்று சாப்பிட்ட பதார்த்தங்கள்லாம் இருக்கு. அது அப்படியே கறி சாம்பாரா இருந்ததுன்னா பரவாயில்ல, மாறி போயிடுச்சு, அகோரமா இருக்கு. இதை கண்டா நான் சுத்தின்னு சொல்றேன். கொஞ்சம் யோஜனை பண்ணணும். நிஜமா சுத்தம்ங்கிறது என்னன்னு, இந்த பதார்த்தங்கள் எல்லாமே அசுத்தம் தான். ஆனா சுத்தம்னு சொல்ல சுத்தமா இருக்க வேண்டியது என்ன? உங்க மனசு சுத்தமா இருக்கு. மனசுன்னு ஒரு பதார்த்தம் இருக்க, அது எப்ப சுத்தமா இருக்கும், எப்படி சுத்தமா இருக்கும்? மனசுங்கிறது எங்க இருக்க? அது நிஜமா ஒரு பொருளா இருந்தா அதை எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு கொஞ்சம் நிறைய விம் அது இதெல்லாம் போட்டு, வாஷிங் மிஷின் விம் போடுவோம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒண்ணு போட்டு விவகாரம் முழுக்க வில விலைன்னு பண்ணிவிடலாம். ஆனா பண்ண முடியுமா? அப்படி எக்ஸ்ரேக்கே விழ மாட்டேங்கிறது சார். அது மனசு எங்க இருக்குன்னு தெரியல. அது நேரமா இருக்கா, குட்டையா இருக்கா, குண்டா இருக்கா, ஒன்னும் தெரியல அந்த மனசு. ஆனா என்ன சொல்றது, காம சங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா திருதி ரதிருதி சர்வம் மனேவா. ஆசையும் கோபமும் பயமும் தைரியமும் வெக்கமும் கோபமும் எல்லாமே எங்க இருந்து வருதோ அது மனசுங்க. அந்த மனசானது எப்படி இருக்குன்னு தெரியல, டாக்டருக்கும் தெரியல, கட் பண்ணி பார்த்தா தெரியல விவகாரம் முழுக்க. ஆனா அந்த மனசு எப்படின்னு அதுலதான் எல்லா அழுத்தும் எல்லா சுத்தமும் எல்லா சுத்தியும். இந்த மனசுல என்ன அழுக்க இருக்குன்னு ஆசைகள் தான். எனக்கு ஆசை இல்லையே நீங்க சொல்லி பாருங்க, பார்த்தா நீங்களே நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஆசை. சில ஆசைகள் வெளியில வருது, சில ஆசைகள் உள்ளே இருக்கு. நமக்கு இதுல ஆசை இருக்குன்னு நமக்கே தெரியல. அந்த பொருளை பார்த்த பிறகுதான் இன்னொருத்தர் வாங்குறப்பதான் தெரியும். கடைக்கு போனா நானே காரணம் 7ல இருந்து ஆரம்பிச்சு திறக்கிறப்ப ஃபர்ஸ்ட் விசிட்டர் உள்ள போயாச்சு.
என்னடா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இதை பார்த்து அதை எடுக்க சொல்லி இதுக்கு சொல்லி அவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. என்ன ஆனாலும் அடுத்த பிறவியில துணிக்கடையில நான் இருக்க மாட்டேன். பகவான் அவன் பிரார்த்திச்சுட்டு இருக்கான். இதை எடு அதை எடு அதை எடுத்தாச்சு. கடைசியில இன்னும் திருப்தி வரல இந்த மாமிக்கு. அடுத்தது என்ன, அந்த பக்கத்து கவுண்டர்ல ஒரு மாமி ஒரு புடவை இது பேக் பண்ணு எடுத்துன்னு பண்ணா பார்த்தல. அப்பா சொல்ற இது என் கையில விழலையே. இப்ப என்ன ஆசை மனசுல இருக்கு, ஆனா மனசுல இந்த ஆசை இருக்கு, இது வேணுங்கிற ஆசை நமக்கு வெளியில வரல. நிறைய பொருள் தான் அப்படி. அதனால இந்த ஆசைங்கிற ஒரு சத்ருவானது நமக்கு தெரியாமலேயே நம்ம கிட்ட இருக்கு. நல்லா கவனிச்சு பார்க்கணும். நான் எதுவும் சொன்னேன்னு இல்ல, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியாமலேயே நமக்கு அந்த பொருள் ஆசை இருக்கு. பெரிய வைராக்கியம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பகவத்கீதை புத்தகம் காலத்துல இருக்க ஒருத்தர் வந்து கேட்டா, எனக்கு அந்த கொடுங்களை நான் படிக்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன். இவன் தொட்டு 20 வருஷம் ஆச்சு. ஏன்னா அதை நம்மளை விட்டு போறதுங்கிறப்ப மட்டும் அது எடுக்க வேணும். அது வரைக்கும் அங்கே இருக்கோம் இல்லையா. அப்ப இந்த ஆசை என்ன, கன்சீல்ட் ஆசை. நிறைய விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். நிஜமாக உங்க ஆசையில் இருக்கக்கூடியதான பொருள் எனக்கு வேண்டாம்னு என்னைக்கு தீர்மானம் பண்றாலோ அடுத்த செகண்ட் அதை தூக்கி வேஸ்ட் பேஸ்கெட்ல போட போறேன். அது அன்னைக்கு அப்பவே குப்பை தொட்டியில போய் இதுல போட்டுருவேன், வெளியில போட்டுருவேன். இருந்தாலும் சோம்பேறி தானே இருக்கு. நாளைக்கு வேலைக்காரி வந்து போட்டோமே இங்க போடுறேன். அப்ப விவகாரம் என்ன, எத்தனை பொருள் உங்க ஆசையில இருக்கோ அத்தனை பொருள்லயும் உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்க தொட்டு தானே வச்சுட்டு இருக்கேன். இந்த ஆசை தான் சார் உங்க மனசுல இருக்கிற முதல்ல அசுத்தி. ரெண்டாவது என்ன, கோபம். என்ன கோபம் எப்ப வருதுன்னு தெரியாதுன்னு, எதுல கோபம் வருதுன்னு தெரியாது. அப்பப்ப கொதிச்சுட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு பிளாரப் ஆயிடும். ஏன்டா இந்த மனுஷன் சொன்ன ஒண்ணு இல்ல, போன ஜென்மால நாயா பிறந்தவர் டக்குன்னு கோபம் வருது விவகாரம் முழுக்க. ஏன் அவருடைய ஈகோவை டச் பண்ணி பாருங்க, அப்படின்னா கோபம் வருது. அவங்க ஐயப்படாத, அவனுக்கு வாய் இல்லையா? கொஞ்சம் அவனுக்கு வாய் இருக்கு, அவங்க அவன் இருக்கிறாயிட்டா அவன் சொன்னான். இப்படியும் நீங்க நினைக்க ஆரம்பிச்சோன்னா கோபம் வருமா? ஆசை ஒண்ணு, கோபம் ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னென்ன லோகம். என்ன ஆனாலும் சரி என் காசு செலவாப்படாது. எல்லாம் எனக்கு எல்லாத்தையும் வரணும், என் காசு மட்டும் செலவாப்படாது. அதுக்கப்புறம் என்னென்ன மோகம். அடுத்து என்ன மோகம்னு, எதுல சுகம் இல்லையோ அதுல சுகம் இருக்குங்கிற ஒரு நினைப்பு, இது மோகம்னு. அதுக்கப்புறம் நான் இவ்வளவு பெரியவனா இருக்கேன், என்ன போய் கவனிக்கல பாத்தீரா அப்படின்னு மதம். இன்னொருத்தருக்கு நல்லது ஏற்பட்டு போயிடுதுன்னா வயக்க விற்கிறது பார்த்தீங்களா, இந்த வயக்க விற்கள் மாஸ்டரியம். இப்படி 6 சத்துருக்கள் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்கிற. சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவனா இருக்கட்டும், காம, குரோத, லோப, மோக, மத மாஸ்டரியங்கள். இது அதிஷட்வர்க்கங்கள். சத்துருக்கள் 6 விதமான சத்துருக்கள் ஒவ்வொருத்தருடைய மனசு. எல்லார் மனசுலயும் இருக்கா? கொஞ்சம் நல்லவாளா இருந்தா பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். டோட்டலா இல்லைன்னு யாருக்கும் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இது யோகத்தை பண்ணி வேதாந்தத்தை வாசித்து, அவன் வேதாந்தத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, அவன் பிராக்டிஸ் பண்ணி அது இருக்கிறான். பகவானிடத்துல சரணாகதி பண்ணி, பகவானே என்னுடைய கோபங்கள்லாம் கோபத்தை குறைவா, எனக்கு சாந்தத்தை கொடுங்க, உங்க பாதத்துல என் திருவடியில என் மனசு நிற்கும்படி நினை பண்ணுங்க அப்படின்னு பகவான தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்சின்றது. 5% இருக்கு, இன்னொருக்கு 95%. அவ்வளவுதான் வித்தியாசம் விவகாரம் முழுக்க. ஆனா ஒரு மனுஷன் எப்படி இதற்காக முயற்சி பண்ணு. அதான் சொல்ற, சுத்தம். யாருடைய மனசு நிஜமாக சுத்தமா இருக்க அவன் தான் சத்சுசி. மற்றவர்கள் என்னென்ன சொல்லவே வேண்டாம். நம்ம சரீரம் சுத்தமா இருந்தா போறாது, கிரஸ்து சுத்தமா இருந்தா போறாது. அதோட இல்லாம ஸ்நானமே பண்றதெல்லாம் என்னென்னமோ அந்த சென்ட் எல்லாம் பூச்சிக்கிறான் பாருங்க. அதுல அந்த சென்டே கொஞ்ச நேரம் ஆனப்புறம் வாசம் அடிக்கிறது. போட்டு இந்த முதல் 2 லட்சம் இது போட்டு பார்க்கலாம் கேட்காது. எனக்கு வீழ்ச்சிலாம் தப்பா இருக்கேன் விவகாரம். அதுவே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அதுவே இவன் உடம்புல இருக்கக்கூடியதான் இந்த பழைய சென்ட்டும் இந்த புது சென்ட்டும் சேர்த்து யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கிறது விவகாரம். அதனால புருஷாளுக்கு வேற சென்ட், ஸ்திரீகளுக்கு வேற சென்ட் கிராண்ட் மாஸ்டர்ல இருக்கிறான்.
இப்படி எல்லாம் சிரமம் இருக்க பார்த்தா விவகாரம் முழுக்க நிஜமான சுத்தினா இது சுத்தம் இல்ல, மனசு சுத்தமா இருக்கிறதா சுத்தம். இதை வச்சுட்டு எனக்கு மனசு சுத்தமா இருக்கு சார், நான் எப்படியாவது இருப்பேன்னு சொல்லப்படாது. அதுக்கு அடுத்த சொல்றது பண்டிதா. நிஜமான பண்டிதன்னா யாருன்னு, வாஸ்தவன் யாருன்னு சர்டிபிகேட் இருக்கு சார். இவர்தான் சார் 7 சர்டிபிகேட் இருக்கு, ஒரு டைட்டில் இருக்கு, இவன் பண்டிதன் இல்லையா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. விவேகம் இருக்கணும். எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற விவேகத்தோட யார் இருக்கானா அவன் தான் பண்டிதன். மீதி பேர்லாம் பரீட்சை பாஸ் பண்ணவன், அது லாபம் இல்ல. விவேகம் இருந்து மனுஷாளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால பண்டித விவேகி. இது இருக்க மனுஷனுடைய வாழ்க்கையில விஷம் என்ன, விஷத்துக்கிட்ட போகக்கூடாது. இது எது இருந்தாலும் சரி, விஷம் மட்டும் போகக்கூடாது. இந்த விஷம் எங்கே இருக்கு, விஷம் புச்ச. சேலுக்கு விஷம் என்ன, வால்ல இருக்கு, அது கடைக்கு வரல. பாம்புக்கு எங்க விஷம் இருக்கு, அதுக்கு பல்லுல விஷம் இருக்கு. இந்த ஈ இருக்கு, அதுக்கு எங்க விஷம் இருக்கு, அதனுடைய தலையில இருக்குன்னா. இந்த துஷ்டனுக்கு எங்க இருக்கு, உடம்பு முழுக்கண்டான். சர்வாங்கே துர்ஜனக்கு விஷம். கையால இத்தனை கொத்துட்டு இருக்கான், காலால இருக்கான், மனசால நீ எப்படி அழிகிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். துர்ஜன் கிட்ட போகக்கூடாது. விஷம்னா என்னது, எது இருந்தாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிராணனை எடுக்குமா அதுக்கு விஷம்னு தெரியும். ஆகையால் விஷம் மனுஷனுடைய வாழ்க்கையில நிஜமா எது விஷம், அவதீரணா புருஷு. குரு இடத்துல ஒரு கோபம் கட்டுறதோ, குருவின் இடத்துல அங்கேதான் நினைக்கிறதோ, அவர் சொன்னது வேண்டாம்னு பண்றதோ, இப்படி இருக்கிறதா நிஜமா விஷம். வாழ்க்கையில விஷம் மாதிரி பண்ணக்கூடியதுதான். ஆகையால் சத்யகரா தர்மஹ கஸ்ருதி இஹ மானசம் சுத்தம் கப்பண்டிதஹ விவேகி கிம் விஷம் அவதீரணா புருஷோ. இது வரைக்கும் ஆச்சு. இந்த சம்சாரத்துல எது சார் சாரம் அப்படின்னு கேட்கப்பட நாளைக்கு பதில் பார்ப்போம்.